வெளிப்படையா கடிந்து கொள்ளுதலே நல்லதுன்னு பைபிள் சொல்லுதான். அப்போ நல்ல நட்பு எது, கெட்ட நட்பு எது, நம்ம தான் தீர்மானிக்கணும். அது நம்ம கையில தான் இருக்குது. ஆனால் இந்த கடிந்து கொள்ளுதல் உண்மையிலேயே நல்லதுங்க. நம்ம ஒரு வேளை ஏதோ ஒரு தவறான ஒரு கடனோ ஏதோ ஒரு லோன் எடுக்கலாமா, ஏதோ ஒரு பிரச்சனையை பேசும்போது ஒரு நண்பர் மாத்திரம், நம்ம மேலே அக்கறை இருக்கிற நண்பர் மாத்திரம், நீ லோனெல்லாம் எடுக்காத, எந்த காரியமும் பண்ணாதன்னு சொல்லி நிறைய அட்வைஸை நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேச நம்ம கேட்கவே மாட்டோம். நிறைய மறைமுகமாக நிறைய பேர் பண்ணுவாங்க, இல்லையே இந்த லோன் வாங்க, அந்த வட்டி வாங்க, இந்த கார் வாங்க, அந்த இது வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி விடுற நிறைய பேர் நம்மளை தூக்கி பொத்துன்னு போட்டுருவாங்க. ஆனால் உண்மையான நட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல தான் நல்ல நட்பை நீங்கள் நேசிக்க நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல நட்பு மறைவாக இருக்கிற சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையாக கடிந்து கொள்ளுதலே நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில்